ரொம்ப கேவலமாக கலாய்க்கிறதுல என்ன சந்தோஷம் தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு லைக்காக ஆசைப்பட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைக் போட்டுடுறேன். ஸோ இவங்க போட்டிருக்க கமெண்ட்டை பாருங்கள். டே மென்டல் ஃபேக் டாகு, டே ஃபேக் டேடி. கலாச்சிட்டிங்களா? சந்தோஷமா? ஓகே, பரவாயில்ல. பட் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற லெவல்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. பட் இருந்தாலும் ஓகே, பட் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த லைக்கு கிடச்சிருச்சு. உங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷனல் டாக் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் என் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், சரிங்களா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ எப்படி பேசணும் அப்படின்றத நான் கூட கொஞ்சம் நல்லா சூப்பராக ட்ரைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் அப்படின்றதுல முடிஞ்சிருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா டவுனான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டவுன் இல்லை, சைட்வேஸில் அப், சரிங்களா? அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கடந்த 3 நாளாக சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஒரு மேலே ஒரு பெரிய ரேலியும் கொடுக்க முடியல, கீழே ஒரு சப்போர்ட்டையும் உடைக்க முடியல. ஸோ இப்போ இனிமேட்டு என்ன நடக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க? இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54,215 ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி பேங்க் நிஃப்டியில் சூப்பராக நடந்துச்சு மார்னிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா கீழே அழுத்திட்டான். ஸோ நாளைக்கு என்ன பாசிபிள்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 54,000, சரிங்களா, அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள் நம்பர் 1, சரிங்களா? நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 54,000 கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே வரதுக்கான பாசிபிள். ஸோ அது வந்து எந்த லெவலுக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதோட அடுத்த சப்போர்ட்டான 53,800, சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நடக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ். தேர்ட் ப்ராபபிலிட்டி வேணால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பக்கத்துலேயே ஒரு ஓப்பன் ஆகி மேலே போகலாம், சரிங்களா? ஆனால் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக பேங்க் நிஃப்டியில் தெரியுது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட கரண்ட் நிலவரம். நாளைக்கு ப்ரெடிக்ஷனும் இதுதான், சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரெகுலர் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வர வீக்கெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில், அதாவது செப்டம்பர் 13 and 14 பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் we are conducting a கிளாஸ் ரூம் ட்ரைனிங். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் பேட்ச் அதுக்கு அடுத்த வாரம் வருது, ட்ரிச்சிலையும் அதுக்கு அடுத்த வாரம் வருது, சரிங்களா? ஸோ கீழே ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பை பை.